எலியா என்கிற தீர்க்கதரிசியின் காரியத்தை பார்க்கும்பொழுது எலியாவுக்கு ஒரு 90 வயசு 80 வயசு இருக்கும். ஒரு 80 வயசு 90 வயசு முதியவரால மாரத்தான்ல ஓடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க முடியுமா? முடியாது. ஆனால் இந்த தீர்க்கதரிசியினுடைய ஆவியை பார்க்கும் பொழுது இங்க என்ன எழுதியிருக்கிறது? கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான் என்று பார்க்கிறோம். ஆகாப் என்கிற ராஜா குதிரையில ஏறி வேகமாக போகிறான். குதிரையுடைய வேகத்தோடு மனிதர்களுடைய வேகம் போராட முடியாது. அந்த காலத்தில் குதிரை அவ்வளவு வேகமாக ஓடுகிற ஒரு மிருகம். அந்த மிருகத்தையும் தாண்டி அதிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு வல்லமை தேவனுடைய ஆவியினாலே எலியாவிற்குள் புகுந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த வல்லமை அந்த வயது முதிர்ந்த அந்த தாத்தாவை வேகமாக ஓட செய்ததை பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய தீர்க்கதரிசனமானவர்களே, எப்பொழுது நம்முடைய இதயத்தில் கர்த்தருடைய மனதுருக்கம் காணப்படுகிறதோ அது பெரிய காரியங்களை இன்னொரு பக்கம் நம்மை வைத்து செய்கிறதாய் இருக்கிறது என்பதே இந்த பாடங்களிலே நாம் கற்றுக்கொள்கிற செய்தியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்?